ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழக சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி அவர்கள் இங்கிலாந்துக்கு எதிரான 3வது T20 போட்டியில் 5 விக்கெட்டை வீழ்த்தினதுக்கப்புறம் தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே வைரலாக மாறி இருக்குது. அவங்களுக்கு மீது வைக்கப்பட்ட அனைத்து விமர்சனங்களுக்கும் வருண் சக்கரவர்த்தி கொடுத்த பதிலடியாக இது பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாது தற்போது தலைமை பயிற்சியாளர் பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டிருந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா கௌதம் கம்பீர் அவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய நிம்மதியை ஏற்படுத்தியிருக்கு. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையே தற்போது 5 போட்டியில் கொண்ட T20 தொடர் நடைபெற்று கொண்டிருக்கு. இதில் 3வது T20 போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண இந்திய அணி பவுலிங்கை தேர்வு பண்ணாங்க. இதனைத் தொடர்ந்து களமிறங்கின இங்கிலாந்து அணி பார்த்தீங்கன்னா 20 ஓவர் முடிவுக்கு 9 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன்களை குவிச்சாங்க. அந்த அணியில் அதிகபட்சமாக பென் டக்கெட் 28 பந்துகளில் 51 ரன்களை குவிச்சாங்க. அடுத்ததாக அதிரடியாக விளையாண்டிய லிவிங்ஸ்டோன் 24 பந்துகளில் 43 ரன்களை குவிச்சு பாண்டியாவுடைய பந்து வீச்சில் ஆட்டமிழந்தாங்க. இந்திய அணி தரப்பில் சிறப்பாக பந்து வீசின தமிழக சுழற்பந்து வீச்சாளரான வருண் சக்கரவர்த்தி 4 ஓவர்களை வீசி 24 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 5 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தாங்க. இவங்க 5 விக்கெட்டை வீழ்த்தினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமை பயிற்சியாளரான கௌதம் கம்பீர் டகவுட்டில் இருந்து கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்போது பெரிய அளவில் வைரலாகி கொண்டிருக்கு. தன்னுடைய காலை இரண்டையும் தூக்கி கொண்டு வருண் சக்கரவர்த்தி, நான் வளர்த்த பையன், அவன் எப்போதுமே என்னுடைய நம்பிக்கையை காப்பாற்ற தவற மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்த ரியாக்ஷன் தான் தற்போது ட்ரெண்டிங்கில் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க பார்த்தீங்கன்னா கடந்த முறை IPLல கொல்கத்தா அணிக்கு தலைமை பயிற்சியாளராக இருந்தாங்க. அதில் வருண் சக்கரவர்த்தி சிறப்பான முறையில் பந்து வீசி இருந்தாங்க. கோப்பையை வெல்வதற்கு வருண் சக்கரவர்த்தியுடைய சுழற்பந்து வீச்சு முக்கியமான காரணமாக இருந்துச்சு. IPL போட்டியில் வெற்றி பெற்று கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் பணியமர்த்தப்பட்டாங்க. அதற்கு பிறகு அவங்க கொல்கத்தா அணியில் விளையாடிய வீரர்களுக்கு இந்திய அணியில் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. வருண் சக்கரவர்த்தி, ரிங்கு சிங், ஹர்ஷித் ராணா, ஸ்ரேயஸ் ஐயர் அப்படின்னு கொல்கத்தாவில் இருந்த அதிகமான வீரர்களை இந்திய அணிக்கு தேர்வு பண்ணாங்க. அதே போல் ஆல்ரவுண்டரான ரமன்தீப் சிங் இந்திய அணிக்கு தேர்வு செய்யப்பட்டாங்க. இதனால் கௌதம் கம்பீர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டுச்சு. அவங்க IPL அணியில் விளையாடக்கூடிய வீரர்களை எல்லாம் இந்திய அணிக்கு தேர்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதன் மூலமாக திறமை இருக்கக்கூடிய பல வீரர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு பல பேர் குறை கூறி கொண்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி தன்னுடைய அதிரடியான பந்து வீச்சின் மூலமாக அவங்க தன்னுடைய திறமையை மீண்டும் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே முதல் போட்டியில் இவங்க 4 விக்கெட்டை வீழ்த்தி இந்திய அணியுடைய வெற்றிக்கு முக்கிய பங்கு வகித்து ஆட்டநாயகன் விருதை வென்றிருந்தாங்க. இந்த நிலைமையில் 3வது T20 போட்டியிலையும் இவங்க 5 விக்கெட்டை வீழ்த்தி தற்போது இங்கிலாந்துக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறியிருக்காங்க. ஆஸ்திரேலிய அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை இழந்ததுக்கப்புறம் கௌதம் கம்பீர் தலைமை பயிற்சியாளர் பதவியை ஏற்றதிலிருந்து இந்திய அணி தோல்வியை மட்டுமே சந்தித்து கொண்டிருக்கு. அதனால் அவருடைய தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருந்து கம்பீர் விலக வேண்டும் அப்படின்னு சொல்லி பல பேர் கோரிக்கை வச்சு கொண்டிருந்தாங்க. இந்த நிலைமையில தான் அவங்க தேர்வு பண்ண அனைத்து வீரர்களுமே தற்போது சிறப்பான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்து கொண்டிருப்பதனால தற்போது கௌதம் கம்பீர் அவர்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில் திளைத்து போயிருக்காங்க. அது மட்டும் இல்லாத சாம்பியன்ஸ் டிராபி தொடரில் பார்த்தீங்கன்னா இந்திய அணி சிறப்பாக விளையாண்டு கோப்பையை கைப்பற்றிட்டாங்க அப்படின்னா மேலும் சில ஆண்டுகள் இவங்களுடைய தலைமை பயிற்சியாளர் பதவி நீட்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.